திரு ராம்கி, ஏன் வதந்திக்கு தொடக்கத்திலேயே திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு திரு சாமிநாதன்கிட்ட கேட்டேன். ஏன் அதிமுக பாஜக தரப்பு இது வதந்தி அப்படின்னு அவர் சொல்றத ஏன் திட்டமிட்டே கவனிச்சுட்டே இருந்தாங்க? ஏன் அவங்களும் எந்த விதமான ரியாக்ஷனும் இத்தனை நாட்களாக பண்ணல? இல்லை, வதந்தினா ஒரு வதந்தி 2 வதந்தி இருந்தால் அதாவது விளக்கம் கொடுக்கலாம். எல்லா கட்சிகளுமே தாவேக்காவை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே பேசினது தான் அது அதிமுகவில் என்டிஏல தினகரன் கூட்டணிக்குள்ள வரதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சது தான். தினகரன் 2.5 வருஷம் பங்கு போடுறாங்க, ஆட்சியில பாதி பிரிச்சு கொடுக்குறாங்க, 90 இடங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்க தானே. ஆமா, அப்ப அதை எப்படி எல்லா கட்சிகளும் பயன்படுத்தி அது ஒரிஜினலாவே சொல்றாரு. எங்க தலைவருக்கு இவ்வளவு கொடுக்க வந்தாங்க, 2.5 வருடம் முதல்வராக கொடுக்கறது கூட சொன்னார். அவர் பொது மேடையில பேசியிருக்காரு. ஆனா நாங்க யார்ட்டையும் பேசினது இல்லைன்னு ஒரு மறுக்கிறாங்க. இல்ல நாங்க அப்படிதான் பேசணும், விஜய் சம்மதிக்கல, இல்ல நாங்க பேசவே இல்லை. 2 தானே அதிமுக பாஜக தரப்புக்கு சொல்றதுக்கு 2 செய்தி தானே இருக்கும். ஆமா, நாங்க ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி பேசணும், இல்ல அவர் நாங்க சொல்லாததை சொல்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு 2 செய்தி தானே. இந்த 2 செய்தி குறித்து எந்த விளக்கமும் கொடுக்கல, மறுப்பும் கொடுக்கல. மறுப்பு என்னன்னா, சமீப காலத்துல தான் அதிமுக தரப்பு நாங்கள் இப்போது எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் நடந்த பேச்சுவார்த்தை மறுக்கல, அதுக்கப்புறம் கொடி பறந்துன்னு சொல்லப்பட்ட அந்த காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தை மறுக்கல. இப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான், இப்பதான் சமீபத்தில் ஓரளவு அவங்கெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம், எல்லா கூட்டணிகள் பாமக உள்ள வந்த பிறகுதான் அப்பதான் சொல்லும்போது நாங்க வரல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தெளிவா இந்த ஆதவர்ஜுனா சர்ச்சையிலே எல்லாரும் வரிசையா கண்டன அறிக்கையெல்லாம் பதிவு செய்தது காரணம் நாங்களாம் ஒற்றுமையா இருக்கோம், அகைன்ஸ்ட் தாவேகாவுக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக அந்த மாதிரியான ஒரு நடந்தது. இல்ல, தாவேகா இமேஜ் விஜய் இமேஜ் தானே இப்ப கூடி இருக்கு. 90 தொகுதிகள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, நாங்க போகல. துணை முதல்வர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, நாங்க போகல. 2.5 வருஷம் ஆட்சியை பங்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, நாங்க போகலன்னு அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டின ஒரு இமேஜ் தானே விஜய்க்கும் தாவேகாவுக்கும். இல்லைங்க, அதுதாங்க சிக்கலை. பெண்ணா அது ஆதவ் அர்ஜுனோடைய கருத்து, விஜயோட கருத்து அல்ல. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, நாங்க எந்த கூட்டணியும் எங்களுக்கு ஜாயின் பண்ண போறதில்லன்னு சொல்லிட்டு போனாரு டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி. அது அவருடைய கருத்து. புஷி ஆனந்தோடைய மூவ் எல்லாமே அவர் மாட்டு செயலெல்லாம் கூப்பிட்டு கூட்டணி வேணுமா வேணாமான்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ அவருடைய இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்தெல்லாம் இரலவென்ட்டு. இவர் கடைசியாக சொல்றது என்னன்னா, நான் எந்த கூட்டணிக்கும் போறதில்ல அப்படின்னு இவர் சொல்றது இப்போ ஃபைனலாக, அதாவது எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பிறகு அவர் இப்ப அதை சொல்றார். யாருக்கு செட்பேக்? அதாவது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஏடிஎம்கே நாங்கள் செமிஃபைனல்லே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. களத்திலே அவங்க இல்லை அப்படின்னு அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஏடிஎம்கே. பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு 2 வாரமா செய்திகள் ஓடிட்டே இருந்துச்சு. நாங்கள் மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்காக காத்திருந்த மாதிரியும் நாங்கள் அதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்வதன் மூலமாக பொலிட்டிக்கல் கெயின் அவங்களுக்கு தானே, தாவேகாவுக்கு தானே, பின்னடைவு அதிமுக பாஜக. அன்றைக்கு அதிமுக இருந்த ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு வேறு எந்த கட்சிகளுமே எல்லாம் அகைன்ஸ்டா இருக்கும்போது இவர் கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்க. கொடிய சிந்ததெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்க எல்லாரையும் ஒரு பெரிய கட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சு பேசினது தான் அது அப்ப செட்பேக் தான். ஆனா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இன்றைக்கு இதெல்லாம் தாண்டி ரொம்ப உறுதியா தாவேக்கா ஒர்த்து இல்லைங்க, அவங்க எவ்வளவு சீட் கொடுத்தாலும் கொடுக்க நம்ம ஒத்துக்க முடியாதுங்க ஒரு விடாப்பிடியான ஸ்டஃப்பான இடத்துல இருந்தது எடப்பாடி தானே. இல்ல, ஒரு 30-35 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கு இருந்தது. 35-36 சீட்ல வருவாங்க, அது எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதை தாண்டி ஒரு சீட் கூட கொடுக்க முடியாது. அந்த 36 சீட்லயே ஒரு சிக்கல் இருந்தது. எந்த பக்கெட்ல இருந்து எடுத்து போடுறது அப்படிங்கிறதுல இருக்குது. மிஞ்சி போனா அதிமுக 15-10 குறைச்சிக்க முடியும், மிச்சத்தை பாஜக குறைச்சிக்க முடியுமா? அதுல ஒரு நிறைய சிக்கல் இருக்கு. ஆனா 36 தொகுதிகளுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க எடுத்துக்க டிசிஷன் இது இதுக்கு மேல ஒர்த்து இல்ல அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டு அதை இவங்க அறிவிக்கும் முன்னாடி இதை இப்ப சொல்றாரு. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒர்த்து இல்லைன்னு தாவேகா விலகி போயிருக்கா, தாவேகா ஒர்த்து இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி நினைக்குதா? இல்ல, அதிமுக முதல் குரல் கொடுத்தது அதிமுக தான். எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்க எடுத்த முடிவு தான் ஆக்சுவலா. இப்ப இவர் விஜய்க்கு ஆப்ஷன் தரப்பட்டது, எல்லா ஆஃபர் அவர் வேணாலும் முடிவு எடுத்தது. இன்னைக்கு அவர் வேறு வழி இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவர் இது வரைக்கும் எதே மறுக்கலையே. நீங்க விளக்கம் சொல்லனா, அவர்கிட்ட அவர் எல்லா தரப்பும் அவர் மையமா வச்சு தானே பேசினாங்க. அவர் எதையுமே மறுக்கல. ஆனா அவங்க பேசிட்டு போட்டோம், அதை பத்திலாம் இதுல ஃபைனலா மறுக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு இந்த சூழல் எல்லா பர்னிச்சரையும் உடைச்சிட்டு இன்னைக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக தன்னை பொசிஷன் பண்றதுக்காக சொல்றாரு. இந்த லாபம் யாருக்கு இதுல?
இதுல லாபமே இல்ல. இன்னைக்கு லாபம் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு அவருடைய பின்னடைவுல இருந்து எழுந்திரிச்சு வர நினைக்கிறாரு. அது அவருக்கு வெற்றி கொடுக்குமான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு டேக் அவர் விக்ரவாண்டி மாநாட்டில் எடுத்திருந்தா, நான் எல்லா கட்சிகளுக்குமே பொதுவானவன், இல்லை எல்லா கட்சிகளும் எதிரானவன் அப்படின்னு ஒரு சீமான் இடத்துக்கு வந்திருந்தாருன்னா, இருவரும் திராவிட கட்சி, இருவரும் தேசிய கட்சிகளுக்கு சமதளவில் வச்சு பார்க்குறேன், நான் மாற்று சக்தி சொல்லியிருந்தா கூட மக்கள் நம்பி இருப்பாங்க, வருவாங்க. இங்க எல்லா விதமான காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசி வரைக்கும் காங்கிரஸுக்காக கூட நீ கூட்டணிக்கெல்லாம் தயாராக வெயிட் பண்ணி இருந்துட்டு, இன்னைக்கு பாஜகவோடும் கூட்டணி தயாராக இருந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலங்கும் போது இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவை எப்படி மக்கள் நம்புவாங்க? ஓகே.